ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹீலர் ஆர் ஷங்கரி, அக்யூபங்க்சர் தெரபிஸ்ட், சூஜோக் தெரபிஸ்ட், ஃப்ளார் மெடிசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் நிறைய இயற்கை சார்ந்த தெரப்பி முறைகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கிளினிக் வந்து போரூர் கார்டன் சென்னையில் இருக்குங்க. அண்ட் தென் இதோட சேர்த்து நிறைய செல்ஃப் ஹீலிங் ஒர்க் ஷாப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நடுவுலே எங்களை பாராட்டி நிறைய கைத்தட்ட போகிறீங்க. அதுக்கான வீடியோ தான் இருது. என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது கிளாப்பிங் தெரப்பி. ஸோ நிறைய தெரப்பி, இயற்கை முறை தெரப்பிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அதில் இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து சிம்பிளான தெரப்பி, ரொம்ப எஃபெக்டிவான தெரப்பி, அதுதான் இந்த கிளாப்பிங் தெரப்பி. ஸோ கிளாப்பிங் தெரப்பியா, கை தட்டுறதுல ஒரு தெரப்பி இருக்குங்களா அப்படின்னா, ஆமாங்க, இதில் ஒரு தெரப்பி கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லித்தராங்க, இந்த மாதிரி இப்படி கிளாப் பண்ணுங்க, அப்படி கிளாப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, இயற்கை சார்ந்த ஒரு புரிதல் உள்ளவங்க, அதோட தேடுதல் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தெரப்பிஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தர போகிறோம். அது எப்படின்னா, இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது உங்கள் உடம்புக்கு அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பெனிஃபிஷியரியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாப்பிங் தெரப்பினா என்னங்க, இது எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம கைகளை இந்த மாதிரி வந்து கிளாப் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதோட கான்செப்ட் என்னங்க, இதோட பேசிஸ் என்னங்க, இதெல்லாம் எங்களுக்கு நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னா, இதில் வந்து ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சூஜோக் தெரப்பின்னு ஒரு விஷயம் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? அது என்னன்னா, உங்களோட கைகளுக்குள்ளேயே, உங்களோட உள்ளங்கைக்குள்ளேயே உங்களோட எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு கொரியன் அக்யூபங்க்சருங்க. ஸோ இதோட பேசிஸில் தான் இந்த கிளாப்பிங் தெரப்பி ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கிளாப்பிங் தெரப்பியில் வந்து இந்த கைகள் பார்த்தீங்களா, உங்களோட உள்ளங்கையில் வந்து இது ரெண்டும் உங்களோட கால்கள், இது ரெண்டும் உங்களோட கைகள். அண்ட் தென் இது ஃபுல்லாக உங்கள் உடம்பு இருக்குது, சரியா? இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு உடம்போட. அப்போ இதை நீங்கள் கிளாப் பண்ணுறதுனால என்ன ஆகும்? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கிளாப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுதுங்களா? இந்த வைப்ரேஷன் தான் உங்களோட ஹீலிங் வைப்ரேஷன். ஸோ இந்த வைப்ரேஷன் நீங்கள் கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அந்த சவுண்ட் எனர்ஜிலேருந்து, அந்த ஹீட் எனர்ஜிலேருந்து இது எல்லாமே உங்களோட அந்தந்த கரஸ்பாண்டிங் ஆர்கன்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கும். அப்போது அங்கே ஏதாவது வந்து ஸ்டாக்னேஷன் இருந்தாலோ, இல்லை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை பிரச்சனைகள் வரப்போகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தாலும், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஹீல், சரியா? ஸோ இப்போ இந்த கிளாப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சும்மா இப்படி பண்ணுறது அப்படியெல்லாம் இல்லாமல் இப்படி பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும். ஸோ இது யாரெல்லாம் பண்ணலாம்? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணலாம். இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரிடனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கை மட்டும் வேலை செய்யும் அப்படின்னா அவங்கள டெய்லி பண்ண சொல்லுங்கள், ரொம்ப பெனிஃபிஷியரியாக இருக்கும். அண்ட் தென் உடம்புக்கு வந்து ரத்த ஓட்டம் அவங்களுக்கு போகும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது, எதனால் நோய்கள் வருது அப்படின்னா, ரத்தம் சரியாக போகாதனால தான். ரத்த ஓட்ட ஸ்டாக்னேஷன் நிறைய இடத்துல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டாக்னேஷன் லீட்ஸ் டு டிசீசஸ். இப்போ எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இப்படியெல்லாம் வந்து எதுக்குங்க வருது? இதெல்லாம் வந்து பிளட்டு வந்து அங்கங்கே தேங்கிறதுனால தான் வருது. அப்போ நம்ம இந்த கிளாப்பிங் தெரப்பி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிளட்டு வந்து நல்லா வந்து அதோட சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனால் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டுங்க. ஸோ இப்போது அந்த 7 ஸ்டெப் என்ன, நம்மளோட கிளாப்பிங் தெரப்பியில் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து கிளாப் பண்ணலாம். வாங்க போகலாமா? இப்போ நம்ம கிளாப்பிங் தெரப்பியில் 7 ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, உங்கள் 2 கையும் எடுத்துக்கோங்க. இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, கட்டவலுக்கு கீழே உள்ள இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து குத்த போகிறோம். 1 2 3 4 இந்த மாதிரி 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இந்த கையை மடக்கிக்கோங்க, இந்த கையை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 இதே மாதிரி 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதனால என்ன பெனிஃபிட்டுங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்டை நல்லா இயங்க செய்யுங்க. இப்போ ஹார்ட்டில் தான் நிறைய பிரச்சனை வருது, நிறைய பேர் பயந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இட் ஹீல்ஸ் யுவர் ஹார்ட் டிசீசஸ். ஸோ இது ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்மளோட ஹார்ட்டோட நரம்புகள் முடியுது அக்கார்டிங் டு சூஜோக் தெரப்பி. அப்போ நம்ம இந்த இடத்த காலையில் எந்திரிச்சோடனே நம்ம இந்த மாதிரி வந்து பஞ்ச் பண்ணுறப்போ ஹார்ட் வந்து நல்லா துடிக்க ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் சீராக நம்ம உடம்பு ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகும். அப்போ நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையை எப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 அதே மாதிரி இந்த கையை எப்படி வச்சுட்டு 1 2 3 4 5
இது என்னங்க பண்ணும் அப்படின்னா உங்களோட பேக்கில் உள்ள எல்லா பெயின்ஸையும் ரிலீவ் பண்ணுங்க. உங்கள் பேக் சைடை வந்து உங்களோட முதுகுத்தண்டு, உங்களோட கால்கள் இது எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ணும், உங்களோட ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2 கை இருக்கு இல்லைங்களா, இந்த ஒன்றோட ஒன்று இப்படி கோத்துக்கோங்க. கோத்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா சூடு பரவுறது உங்கள் கைக்கு நடுவில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது என்னங்க இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் ரத்த ஓட்டம் சீராக செல்லுது. ஸோ வந்து ஹீட்டாக என்ன பிளட்டு வந்து நமக்கு நல்லா அங்கே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம், நல்லா சர்க்குலேட் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட கையோட சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த கையோட சைடு இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்க்கிறப்ப இங்கேயும் ஒரு சூடு பரவும் உங்களுக்கு. இந்த சூடும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்போட சைடில் உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் எனர்ஜைஸ் பண்ணும். ஸோ சைடில் இருக்கிற கல்லீரல்லேருந்து பித்தப்பையிலேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து கணையம் ஸ்ப்ளீன் இது எல்லாமே எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ப்ராப்பர் கிளாப்பிங் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மளோட உள்ளுறுப்புகள் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் இதுக்குள்ளே இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே இப்போ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணிக்கும், பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாப் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இந்த விரல்கள் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். சில பேர் இப்படி பண்ணுவாங்க, அப்படி கிடையாது, இப்படி தான் பண்ணணும். ஸோ 5 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடுச்சு. 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம். ஸோ இந்த இடத்த இந்த மாதிரி தட்டணும். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளோட உதரவிதானம்னு சொல்லுவாங்க, டயஃப்ரம். ஸோ டயஃப்ரம் வந்து நம்மளோட செஸ்ட்டுக்கும் அப்டமனுக்கும் நடுவில் இருக்கும். அது வந்து நல்லா எனர்ஜைஸ் ஆகும். இது ஏன் எனர்ஜைஸ் ஆகணும்னா அதில் தான் நம்மளோட என்ன சொல்கிறது ஃபுட்டுலேருந்து எல்லாமே டைஜஷன் ப்ராப்பராக ஆகணும்னா இது டயஃப்ரம் வந்து சரியாக இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த ரிஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த கையை வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். அண்ட் தென் இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கையை இங்கே பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பு, செகண்ட் வந்து இந்த ஸ்டெப்பு, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசாஜு, ஃபோர்த் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசாஜு, 5th பார்த்திங்கன்னா இந்த கிளாப்பிங், 6th பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த டயஃப்ரம் சொன்னோம், 7th பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஆக்டிவேஷன் ட்விஸ்ட். ஸோ இந்த 7 ப்ரொசீஜரும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போங்க பண்ணலான்னா காலையில் வெறும் வயிற்றில் எப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வெறும் வயிற்றில் தான் இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவேஷன் சரியாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு கை காலை வச்சு நம்ம ஒரு பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த கிளாப்பிங் மூலமாக நம்ம பிளட் சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபுட்டு உள்ளே இருந்தது அப்படின்னா உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா அது டைஜஷனுக்கு போயிடும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா 1.5 ஹவர்ஸ் இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று காலையில் வெறும் வயிற்றில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு 11 o'clock பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு 6 o'clock இல்லை 5 o'clock போல் பண்ணுங்கள். ராத்திரி பண்ண தேவை கிடையாது. ஸோ காலையில் எந்திரிச்சிங்கன்னா எந்திரிச்சோடனே பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பிளட் சப்ளை நல்லா இருக்கும், நல்லா வந்து நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இது எல்லாரும் பண்ணலாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஹெல்த் கேர் ரொட்டீன். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஹெல்த் கேர் ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது யோகா பண்ண டைம் இல்லை, ஜிம்மு போக டைம் இல்லை வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு முதிரை பண்ண டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாப்பிங் தெரப்பி மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக வந்து இந்த வந்து தெரப்பி வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தெரப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.